வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அஜித் பவார் இருக்கார்ல, அவர் விமான விபத்தில் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. பாராமதி அப்படிங்கிற அவருடைய சட்டமன்ற தொகுதி, மும்பையிலிருந்து பாராமதிக்கு சிறிய ரக விமானத்தில் இன்னைக்கு காலையில் புறப்பட்டிருக்காரு. புறப்படும் போது மணி எத்தனைனா 8:10. 8:10க்கு அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிருக்கு. 8:50க்கு பாராமதியை ரீச் ஆக வேண்டியது. 8:45 போல அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாயிருது. அதில் அந்த விமானத்தில் இருந்த 5 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த விமானத்தில் யார் யாரெல்லாம் இருந்தது? அஜித் பவார் அவர்கள், அஜித் பவாருடைய PSO இருக்காரு, அடுத்து பைலட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அடுத்து ஃப்ளைட் அசிஸ்டன்ட் ஒரு ஆள். டோட்டலாக 5 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அரசியல் தலைவர்கள் அஜித் பவாருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிருக்காங்க. இப்போது மகாராஷ்டிரா அரசியலில் இந்த விவகாரம் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்டும் நடந்துக்கு இருக்கு. ஆட்சி மாற்றம்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகள் மகாராஷ்டிராவில் இருக்குது. அதில் 236 NDA உடைய சப்போர்ட்டாக இருக்காங்க. பாஜக, சிண்டே சிவசேனா, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் டோட்டலாக கம்பைன் பண்ணிங்கன்னா 236 MLA உடைய ஆதரவு NDA சர்க்காருக்கு இருக்குது. ஸோ அதனால் ஆட்சி மாற்றத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் இப்போ அஜித் பவார் இறந்து போயிட்டாரா, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு கீழே 41 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் மகாராஷ்டிரா முழுவதும் நல்ல டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு அவங்க தான். இப்போ அஜித் பவார் இறந்து போயிட்டாரு. அந்த கட்சியுடைய தொண்டர்கள்லாம் யார் பக்கம் போவாங்க? இப்போ அடுத்த தலைவராக யாரை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ்லேயே ஒரு புதிய தலைவர் உருவாவாரா, இல்லை சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பக்கம் இவங்கெல்லாம் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. ஏன்னா அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே. இப்போ அஜித் பவார் இறந்து போயிட்டாரு. அப்போது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் மறுபடியும் சரத்பவாரை நோக்கி திரும்புவாங்களா அப்படிங்கிற பல சஸ்பென்ஸ் காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜித் பவாருடைய அவர் மினிஸ்டராகவும் இருக்கார், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், நிறையா நிதித்துறை மினிஸ்டரும் அவர் தான். 8 முறை பாராமதி சட்டமன்ற தொகுதியுடைய MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து அவருடைய இறப்புக்கு நாடே இப்போ இரங்கல் தெரிவிச்சுக்கிருக்கு. நம்மளும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டாபிக் போகலாம். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸுங்க. என்னன்னா, வேலை தேடி சென்னை வந்த பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டிருக்காரு. தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் செக்யூரிட்டியாக சமீபத்தில் தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் பீகாரிலிருந்து சென்னை வந்ததே சமீபத்தில் தான், ஜனவரி 21 தான் வேலைக்கு வந்திருக்காரு, இங்கே வந்திருக்காரு. பிறகு வேலை தேடி இருக்காரு. பாலிடெக்னிக் கல்லூரியில் செக்யூரிட்டியாக அவருக்கு ஒரு பணி கிடச்சிருக்கு. அவருடைய மனைவி, 2 வயது பையன், 3 பேரும் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலேயே ஸ்டே பண்ணுறாங்க. போதையில் இருந்த மர்ம கும்பல் செக்யூரிட்டி கௌரவகுமார், வயசு பாவம் 24 தாங்க ஆகுது, அவருடைய மனைவி கிட்ட பாலியல் ரீதியாக அத்துமீற முயற்சி பண்ணியிருக்கானுங்க ஒரு போதை கும்பல். அதை தடுக்க முயன்றிருக்காரு கௌரவகுமார். அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சிக்கும் போது அந்த கௌரவகுமாருடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னும் 2 வயது குழந்தை மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்பா அம்மா இறந்து போனோன்னா குழந்தை அழுதுக்கு இருந்திருக்கு. அந்த குழந்தை மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க போதை கும்பல். இப்போ காவல்துறை குற்றவாளிகள் எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் சட்டப்படி உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. பாவம் இப்போ தான் பீகாரிலிருந்து சென்னைக்கே வந்திருக்காரு. நான் சொன்னேன்ல, ஜனவரி 21 தான் சென்னைக்கே வந்திருக்காரு. ஒரு வார காலத்தில் இவ்வளவு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிருக்காங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? 3வது, புதிய தலைமுறையில் ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. திமுக தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய பணியில் இருக்காங்கல்ல, 2வது தலைநகரம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்னை தமிழகத்துடைய தலைநகராக இருக்குது. இப்போ 2வது தலைநகராக திருச்சியை அறிவிக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனை நடந்து கொண்டு இருப்பதாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருக்காங்க. தமிழக மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை நம்ம உண்மை நம்ப முடியாது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக செய்யக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக்காக போயிடும். இது திமுகவுக்கு எதிராகவே திரும்பிடும். ஒருவேளை இது உண்மையிலேயே அவங்க ஆலோசனையில் இருந்தாங்கன்னா, திருச்சி அறிவிச்சாங்கன்னா. ஏன்னா திருச்சி அறிவிச்சா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஏன் எங்களுடைய மாவட்டத்தை அறிவிக்கலை,
அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்ஸ் கொடுப்பாங்க. மதுரையில் இருக்கிறவங்க வாய்ஸ் கொடுப்பாங்க. தேவையில்லாத இஷ்யூஸ் தான் உருவாகும். இது தேர்தல் நேரத்தில் அது திமுகவுக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். அதனால இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை திமுக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய செட்பேக்காக திமுகவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.